ஹாய் கேஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அரிசி முறுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ரைஸ் ஃப்ளோர் வந்து 1 கப் எடுத்துக்கிறேன். ஸோ இதே கப்பில் வந்துட்டு நான் உளுந்து 1/4 கப் எடுத்துக்கிறேன். 4 டீஸ்பூன் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உளுந்து பொட்டுக்கல்லையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்ல ரோஸ்ட் பண்ணுறது பண்ணாது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இதை ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ரொம்ப வந்து கருக வேணாம். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பொட்டுக்கல்ல இந்த அளவுக்கு டார்க் ப்ரௌன் ஆக வேணாம். இது கொஞ்சம் குயிக்காக ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி கிரைண்டரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்குவோம். இது நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் அளவுக்கு நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சலிச்சுக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்து இருக்குது. நம்ம கொஞ்சமாக போட்டு எடுக்கிறதுனால நம்ம மிக்சியில் போட்டுக்கிறோம். இல்லாட்டினா நீங்கள் வெளியில் கொடுத்து கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சலிச்சுக்குங்க. குருணையாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அரிசி மாவையும் இதே மாதிரி நம்ம வந்து சலிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு குருணை இருந்தது. நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை திரும்ப போட்டு அரைக்க முடியாது. ஸோ இவ்வளோ அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு. இப்போ ரைஸ் ஃப்ளோரையும் நான் சலித்தேன். இந்த அளவுக்கு வந்து குருணை இருந்தது. ஸோ அகைன் இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து cumin சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எள்ளு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு பட்டர் இல்லாட்டினா ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லா மாவுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பாட்டில் தண்ணி வந்து சுட வச்சுக்கலாம். இது வந்து நல்லாவே வந்து பாயில் பண்ணிடுங்க. இந்த கொதிக்கிற தண்ணி வந்து நம்ம அப்படியே அந்த மாவில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம். கையில் பண்ண வேண்டாம், ஸ்பூன்லேயே பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கையில் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் வந்து ஹீட் வந்து குறையட்டும். நிறையா தண்ணி விட வேண்டாம். ஸோ மாவு பதத்துக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இருக்கட்டும், ரொம்ப ஹார்டாகவும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். கையில் வந்து ரொம்ப ஒட்டாது. நீங்கள் எண்ணெய் தடவிக்குங்க. இது கொஞ்சம் நேரம் மட்டும் வைங்க. அந்த ஸ்டீமில் வந்து கொஞ்சம் இதாகட்டும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு முறுக்கு பிள்ளைகிற குழியில் போட்டுக்குவோம். நான் 3 இது எடுத்திருக்கேன், ஹோல்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு நிறைய மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை பிழியலாம். ஒரு 75% ஆஃப் மாவு வந்து இதில் வந்து எடுக்கலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் பெரியது தான். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கரண்டியில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரே சைஸில் நான் பண்ணிட்டேன். லைக் இந்த ஷேப்பில் இந்த சைஸ்க்கு மட்டும்தான், அந்த கரண்டி சைஸ்க்கு மட்டும்தான் நான் எண்ணெய் வந்து கம்மியாக விட்டுருக்கேன். ஸோ இது வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் முறுக்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நீங்கள் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமுக்கு வந்து நடுவில் வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பபிள்ஸ் வரும், அப்போ வந்து அது கொஞ்சம் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணும்போது திருப்பி போட்டுக்கோங்க, பபிள்ஸ் காம் ஆனதுக்கப்புறம். ஸோ இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து 1 by 1 தான் நான் பொரிக்கிறேன். நீங்கள் நிறைய ஆயில் விட்டுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஆச்சு பண்ணலாம். ஸோ
ரொம்ப வந்து தீய விட வேண்டாம், கம்மியாகவே வச்சு இது பண்ணுங்கள். டக்குன்னு எடுத்துருங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே இது வந்து ஃப்ரை ஆயிரும். பாருங்கள், இந்த டைம் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ரோஸ்டாக வேணாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு, கிறிஸ்பியாகவும் இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ அகைன் நான் வந்துட்டு மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதே சைஸில் போட்டனால கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 முறுக்கு கிடச்சிது. எண்ணெய் வந்து அதிகமாக எடுத்துக்கல. சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் நீங்கள் எண்ணெய் சூடாக ஆக. ஸோ இப்போ பாருங்கள் எல்லா முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நான் உடச்சி காட்டுறேன், அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ்ஸாக இருந்தது. ஸோ பாருங்கள், கெட்டியாகவே இல்லை, ரொம்ப நல்லா வந்து பொறு பொறுன்னு இருந்தது.